ஹலோ விவாஸ், 120 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த 2025 புது வருடத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு நிதி ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகிறது. பண மழையில் நீங்கள் நனைய போகிறீர்கள் என்று சொன்னாலுமே சில இடங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. அப்படி எந்தெந்த வகையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த கிரகங்களானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு பண வரவை கொடுக்க போகிறது, அதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி முதல் நாள் அன்றே உங்களுடைய வீடுகளில் பச்சரிசி 1 ரூபாய் நாணயம் மற்றும் நெய்யை வைத்து இப்படி எளிமையாக தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய 365 நாட்களிலுமே உங்களுடைய வீடுகளில் குலதெய்வமானது வாசம் செய்ய ஆரம்பிக்குங்க. குலதெய்வம் வீட்டில் தங்கிவிட்டாலேயே போதுங்க, உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர ஆரம்பிக்குங்க. எனவே குலதெய்வத்தை தங்குவதற்கு நம்முடைய வீட்டில் என்ன விளக்கு, எந்த நேரத்தில் நம்ம எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதோடு ஜோதிட ரீதியாக இந்த 2025 புது வருடமானது உங்களுக்கு நல்ல காலமாக இருக்க போகிறதா, இல்லை என்றால் பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரப்போகின்ற வகையில் அமைய போகிறதா, பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 3 முறை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. சிவனின் ஆசியால புது வருடமானது உங்களுக்கு இனிமையான வருடமாக அமையக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/1/2025 இருந்து 31/12/2025 வரையிலான இந்த இடைப்பட்ட 365 நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட்டு கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த புது வருடத்தில் இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ராகு கேது பயிற்சியால தான் உங்களுக்கு பணமழையானது கொட்டப்போகிறது. பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே விடை கிடைக்கின்ற ஒரு சிறப்பான வருடமாக இந்த 2025 வருடமானது அமைய போகிறது. கடந்த 8 மாத காலமாகவே ராசி லக்னத்துல கேது பயணித்து வருவதால நஷ்டத்துல தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாங்க. ராகு கேது உத்திரத்தை தாண்டி வெளியில போகும்போது தான் உங்களுக்கு சாப விமோசனமே உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். 2025 ராசி மற்றும் லக்னத்துல இருந்து கேது கிளம்பி விரைய ஸ்தானத்துக்கு போவதால அமோகமான மாற்றத்தை காணக்கூடிய வகையில தான் கன்னிராசி நேயர்களுக்கு தற்போது நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதிரிகள் மற்றும் மூத்தவர்களின் தொல்லைகளானது உடல்நல பாதிப்பு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல இருந்து இருக்கலாம். கடந்த 8 மாதங்கள் அனைத்து விஷயங்களிலுமே உங்களுக்கு தடைகளானது ஏற்பட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் ரீதியாக நீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலுமே அந்த முயற்சிக்கு ஏற்ப சாதகமான பலனானது கிடைக்காம இருந்திருக்குங்க. 10 ரூபா சம்பாதிச்சா கூட பாத்தீங்கன்னா 8 ரூபா மருத்துவ செலவுகளானது ஏற்பட்டு இருந்திருக்கும். கொஞ்சம் கூட பணத்தை சேமித்து வைக்க முடியாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையில கன்னிராசி நேயர்கள் இருந்திருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. நிறைய தடை தாமதங்களானது வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்குங்க. ரொம்பவே ஆசையோடு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த எந்த விஷயமுமே உங்களுக்கு நிறைவேறாம இருந்திருக்குங்க. அதாவது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலையே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்து கொண்டே இருந்திருக்குங்க. இன்னும் ஒரு சில கன்னிராசி நேயர்கள், ஒரு 30% கன்னிராசி நேயர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தற்கொலை எண்ணங்கள் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்திருக்குங்க. அந்த அளவிற்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா படாத பாடுபட்டிருப்பாங்க இந்த கன்னிராசி நேயர்கள். ராகு கேதுவுடைய பெயர்ச்சி தற்போது அடைவதால விரக்தியில இருந்து வெளிவருவீர்கள் என்று கன்னிராசி நேயர்களை சொல்லலாங்க. இனி வரப்போகின்ற நாட்கள்ல தான் உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. இனி நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையிலையும் உங்களுடைய கனவுகள் நிறைவேற போகின்ற ஒரு சிறப்பான வருடமாகவும் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே கன்னிராசி நேயர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்பவே தவித்துக் கொண்டு இருந்தவர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய வகையில நிலைமையானது மாறப்போகிறது என்று சொல்லலாங்க. குடும்பங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ஒன்று
ஒன்று சேரக்கூடிய வகையில சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா கடந்த காலங்களில் குடும்பங்களுக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு இருந்தது இல்லையா, அது எல்லாமே நீங்கி இனி வரப்போகின்ற நாட்கள்ல குடும்பங்கள்ல ஒற்றுமையான சூழல் இருக்குங்க. காதல் வாழ்க்கையானது அமோகமாக இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. சனியுடைய மாற்றமானது வியாபாரத்துல விரக்தியை உண்டாக்கும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளானது அவ்வப்போது ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு என்பதால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில இடங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. இதன் மூலமாக உங்களுடைய உறவுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையுமே நம்ம தவிர்த்து கொள்ளலாம். வெளிநபர்களை வீட்டுக்குள்ள அனுமதிப்பது தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. அதே போல கணவன் மனைவி உறவுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நீங்க மூன்றாவது நபர்கிட்ட ஷேர் பண்ணி அவங்கள உங்களுடைய பிரச்சனையில தலையிட விடாதீங்க. இதன் மூலமாக பிரச்சனைகள் சரியாவதற்கு பதிலாக மேலும் பிரச்சனைகளானது அதிகமாகலாம் என்பதால வெளிநபர்களை வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய பிரச்சனைக்குள்ள அதாவது உங்களுடைய பர்சனல் பிரச்சனைக்குள்ள நீங்க அனுமதிக்க வேண்டாங்க. மேலும் வியாபாரம் தொழில் புதிதாக ஆரம்பிப்பீர்கள். இருக்கின்ற வேலையை வேண்டாம் என்று கூறுவீர்கள். வேலை போகக்கூடிய பிராப்தமும் கூட இருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. தற்போது இருக்கக்கூடிய தொழிலையே கண்ணும் கருத்துமாக செஞ்சுட்டு வருவது தான் நல்லதாக இருக்க கொடுங்க. அதே போல இந்த வேலை எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்க அந்த வேலையில இருந்து கொண்டே வேறு வேலைக்கு ட்ரை பண்ணி அந்த வேலை கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும் இந்த வேலையை நீங்க விட்டுருங்க. அதை தவிர்த்து முதலையே நீங்க வேலையை விட்டுட்டு அதன் பிறகு வேலையை தேடிக்கலாம் அப்படின்னு வீட்டில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான நஷ்டத்தையும் நிதி ரீதியான சிக்கலையும் ஏற்படுத்தி விட்டுருங்க. உங்களுக்குள்ளேயே இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மன நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லலாங்க. என்னடா வாழ்க்கை இப்படியே நமக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ரொம்பவே பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தில் போயிடுவீங்க. ஸோ இது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வேலையை செய்யுங்க. அது வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் வேறு வேலையை பார்த்துட்டு அதன் பிறகு தற்போது செய்யக்கூடிய வேலையை விடுவது நல்லதாக இருக்கக்கூடும். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய காலமாக இருக்கும். வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள். தொட்டது அனைத்துமே துளங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. வியாபாரத்தில் முக்கியமான மாற்றங்களானது ஏற்படலாம். கன்சல்டிங், ஆடிட்டிங், வழக்கறிஞர் போன்ற தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கக்கூடிய நேர காலமாக அமைஞ்சிருக்குங்க. வேலையில் கவனமாக இருக்க வேண்டியதும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது அவசியமாகும். எந்தெந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ அந்த அளவிற்கு நல்லது நடக்குங்க. வேலை பொருளாதாரத்தில் இது போன்ற விஷயங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது. குருவுடைய பார்வை ராசி லக்னத்தில் இருந்து 2ஆம் இடம் என்கின்ற தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் துலாம்ல விழுவதால காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. பண வரவானது ஓரளவுக்கு கைக்கு சாதகமாகவே வந்து சேரும். மக்களுடைய ஆதரவானது பெருக ஆரம்பிக்கும். குழந்தைகளின் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆனாலுமே உங்களுடைய வேலையினால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்ல முடியாது. மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கு, தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அனைத்து அனுகூலமும் உண்டாகுங்க. ரணம், ருணம், ரோகம், சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய அனைத்தையுமே முடிக்கக்கூடியது இந்த ராகு கேது. ராகு கேது பயிற்சிக்கு பின்னர் உங்களை பார்த்தீங்கன்னா அடிச்சுக்க ஆளே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. கெடு கிரகங்கள் மறைவு இடங்கள்ல இருக்கும்போது பவர்ஃபுல்லா இருக்குங்க. சண்டை வந்தாலுமே பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். அதுல வெற்றியையும் காண்பீர்கள். தொழில் ஸ்தானமானது அபிவிருத்தி அடையும். படிப்பு, உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்களானது இருக்குங்க. குடும்பத்தில் கௌரவமானது இருக்கும். வங்கித்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். பிளான் செய்து அனைத்து பணிகளையுமே முடிப்பீர்கள். வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல மாற்றங்கள் உண்டாகும். வேலையை மட்டுமே நன்றாக பார்த்து கொண்டால் போதுங்க. உத்திர நட்சத்திரக்காரர்கள் பல விதமான கஷ்டங்களில் இருந்து வெளிவருவீர்கள். முடி கொட்டுவது, தலை பிரச்சனை, கண் பிரச்சனை, துரோகம் நடப்பது போன்றவை எல்லாமே மாற ஆரம்பிக்கும். பெரியவர்களுடைய உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டுங்க. விரயஸ்தானத்துக்கு போய் 12ஆம் இடத்துல உட்காருவதால உத்திர நட்சத்திரக்காரர்கள் வெளியூர் செல்லும் கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கின்றது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு மொத்தமாக மாறுங்க. உங்களால முடியும் போதெல்லாம் திருப்பதி சென்று வருவது நல்லது. பச்சரிசி தானம் செய்துட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. அதே போல ஜனவரி 1ஆம் தேதி இந்த முதல் நாள் அன்றே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் மாலை நேரம் சரியாக 6:30
9 மணி அளவில் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு வெற்றிலையை வைத்து அதற்கு மேலே பச்சரிசி 1 ரூபாய் நாணயம் வைத்து சின்னதாக அகல் விளக்கு வைத்து அதில் பசு நெய்யை ஊற்றி ஒரு 30 நிமிஷம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு அந்த தீபத்தை ஏற்றி வைங்க. 30 நிமிஷம் அந்த தீபமானது அணையாமல் பார்த்துக்கோங்க. இப்படி செய்துட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்குள்ளே தங்கி விடுவாள். இதன் மூலமாக அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலும் உருவாகும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.